Hi, hello, welcome to Kriti's Teacher Script. In the video, B.Ed second semester environmental education paper unit 4 last topic பார்க்க போறோம். Unit 4 ஓட கடைசி டாபிக் இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் பார்த்தாச்சு. அது நம்ம பிளேலிஸ்ட்லயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்க. அதுல எல்லா டாபிக்ஸ்க்குமே மோஸ்ட்லி PDF லிங்க்கும் இருக்கும். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல அந்த PDF லிங்க் இருக்கும். நீங்க வேணும்னா அதையும் பார்த்துக்கலாம். சோ இது வந்து final topic for unit 4. International NGOs and environment protection, non-governmental organization. International level, worldwide, என்ன மாதிரியான non-governmental organizations இருக்கு, அது எந்த மாதிரியான environment protection பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். See, இது வந்து என்னன்னா, இதுல வந்து மெயினா ஒரு 5 organization பத்தி தான் பார்க்க போறோம். இங்க சைடுல கொடுத்திருக்கிற மாதிரி EFA, WWF, CI, Greenpeace, IUCN. இந்த 5 ஆர்கனைசேஷன் பத்தி தான் இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன் கேஸ் உங்களுக்கு வந்து இது ரெண்டு ஆப்ஷன்ல கேட்கலாம். ஒண்ணா லாங் ஆன்சராவும் கேட்கலாம், 10 மார்க்கா கேட்கலாம். அப்ப வந்து நீங்க எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் எழுதுற மாதிரி வரும். இல்ல அப்படினா இதுல வந்து மெயினா இந்த Greenpeaceம் IUCN இது ரெண்டுமே வந்து இன்டிவிஜுவலாவே கொஞ்சம் லென்த்தியரா இருக்கும். அது ரெண்டையும் மட்டும் தனியா கூட கேட்கலாம். IUCN பத்தி ஒரு நோட் எழுதுங்க அப்படினு கேட்கலாம். இல்ல Greenpeace பத்தி எழுதுங்க அப்படினு கேட்கலாம். 5 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல லாங் ஆன்சர்ஸ்லயும் கேட்கலாம். சோ எந்த ஒரு வகையிலயும் கேட்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த क्वेश्चनல அதிகமா இருக்கு. EFA, WWF and CI பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். பட் Greenpeaceம் IUCNம் கொஞ்சம் லென்த்தியரா இருக்கும். இன் கேஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படினா நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம்லைன் கொடுத்துருப்பேன். எந்த பர்டிகுலர் பார்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டேரெக்டாக அதையும் கிளிக் பண்ணி அந்த டைம்லைனில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பற்றி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட நமக்கு யூனிட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் வந்து இன்டர்நேஷ்னல் NGOs பற்றி பார்க்கலாம். So NGOs are independent non-profit entities that operate outside government structures. NGO அப்படினாலே non-governmental organization தான். கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம தனியா வர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அவுட்சைட் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல வர்க் பண்றாங்க. ப்ராஃபிட்டா இருக்காம ஒரு சர்வீஸா வந்து பண்றாங்க. They focus on various issues including environmental conservation. இங்க வந்து நம்ம NGOs எதை பத்தின NGOs பார்க்கறோம் அப்படினா environmental issues அதோட கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய NGOs பத்தி தான் பார்க்க போறோம். There are large number of NGOs in India and other countries that are exclusively working for environmental protection, conservation and awareness. இந்தியாலயுமே நிறைய NGOs ஆர்கனைசேஷன் வர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்த கண்ட்ரீஸ்லயும் வந்துட்டு நிறைய NGO ஆர்கனைசேஷன்ஸ் வர்க் பண்றாங்க. environmental protection, conservation இது எல்லாத்துலயுமே அவங்க வந்துட்டு வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். Some of the widely known international environmental organization, ரொம்ப பிரபலமாக தெரியக்கூடிய சில environmental organization வேர்ல்ட் வைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆஃப்ரிக்கா, இதை தான் வந்து EFA அப்படின்னு சொல்றது. வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWF ன்னு சொன்னால வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் CI, Greenpeace and International Union for Conservation of Nature IUCN, Friends of Earth and Earth First. இந்த வீடியோல வந்து first 5 இருக்கக்கூடிய Environmental Foundation, World Wide Fund, Conservation International, Greenpeace and IUCN இந்த 5 ஆர்கனைசேஷன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல IUCN வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்திருப்போம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்லயே நீங்க IUCN பத்தி நான் கொஞ்சம் நோட்ஸ் வந்து கொடுத்திருப்பேன் ஃபங்க்ஷன்ஸ். Notable NGOs in India working in environmental conservation. இந்தியால மட்டுமே, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் வைட்ல வர்க் பண்ணக்கூடியது. இந்தியால மட்டும் என்ன மாதிரியான NGOs வந்து வர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Assam Science Society, Bombay Natural History Society, Center for Science and Environment, Center for Environmental Education, CPR Environmental Education Center, Kerala Shastra Sahitya Parishad, Kalpavriksha, Narmada Bacho Andolan, World Wide Fund for Nature, Foundation of Revitalization of Local Health Traditions. இதெல்லாம் வந்து இந்தியால மட்டும் வர்க் பண்ணக்கூடிய நேஷனல் லெவல்ல வர்க் பண்ணக்கூடிய NGOs. இதுல வந்து நம்ம NGOs ஓட ரோல் ஜெனரலா என்னன்னு பார்த்தலாம். இந்தியால என்னன்னு பார்த்துட்டு இன்டர்நேஷனல் NGOs 5 என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். Role of NGOs in protection of environment in India. இந்தியால protect பண்றதுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் வந்து NGOs ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் creating awareness இல்லாததால தான் மெயின் இஷ்யூஸே. ஸோ creating awareness among public on current environmental issue என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது அவேர்னஸ் கிரியேட் பண்றது. facilitating the participation of various category of stakeholders in the discussion of environmental issue discussion நடக்கும்போது அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது various stakeholders எல்லா level of people, local community people, அது இன்வால்வ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து லீகல் அட்வைசர்ஸ் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்றது. conducting participatory rural appraisals, being involved in the protection of human rights to have clean environment, clean environment கான human rights வந்து establish பண்றது. protecting the natural resources and ensuring the equitable use of resources. natural resources protect பண்றது மட்டும் இல்லாம அது ப்ராப்பரான யூசேஜ்லயும் வந்துட்டு ஈக்குவலா யூஸ் பண்றதுக்கான வழியும் வகுக்குறாங்க. data generation,
டைம்லைன் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது, டேட்டா ஜென்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமும் பண்ணுறாங்க. அனலைசிஸ் அண்ட் மானிட்டரிங் என்விரான்மெண்டல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதை அனலைஸ் பண்ணுறாங்க. அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நியூஸ் லெட்டர்ஸ் மூலம், ப்ரௌச்சர்ஸ், ஆர்டிகல்ஸ் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பப்ளிக்ஸ்க்கும். ஆர்கனைசிங் செமினார்ஸ், லெக்சர், குரூப் டிஸ்கஷன், என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பற்றின செமினார்ஸ், லெக்சர்ஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹெல்பிங் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல், விஏஓக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா ப்ரிப்பரேஷன், அப்ளிகேஷன், எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஒரு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றின ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை அப்ளை பண்ணுறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஒரு விஏஓக்கும், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த என்ஜிஓஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்ஜிஓஸ் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்தியா லெவல். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஒரு 5 என்ஜிஓஸ் பற்றி பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் லெவலில். ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. The Environmental Foundation for Africa was established in 1992 with a mission. 1992ல கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட மெயின் மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா to inspire and enable community led programs for sustainable environmental management. எல்லாரோட இதோட மிஷன் என்னவா இருக்கும், எய்ம் என்னவா இருக்கணும்னா சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் தான். என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணணும். இதுதான் இந்த என்ஜிஓஸோட மெயின் மோட்டிவாக இருக்க போகுது. இவங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சியாரா லியோன் அண்ட் நெய்பரிங் லிபேரியா அப்படிங்கிற இடங்கள், அதில் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பர்டிகுலர் இடங்களில் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை ரீஹேபிலேட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, EFAவோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன். வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் இருக்கிற டீக்ரேடட் லேண்ட்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் என்விரான்மெண்ட் ஒர்க்காக இருந்தது. ப்ரொவைடிங் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் ரைசிங் அவேர்னஸ், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அவேர்னஸும் கிரியேட் பண்ணாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் வித் பார்ட்னர்ஸ் ப்ரிவென்டிங் த டீக்ரேடேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஃபாரஸ்ட், பிரிஸ்டீன் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப அடர்ந்த காடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான காடுகளை காப்பாற்றுறதுக்காக ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபானா, ஃப்ளோரா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க காப்பாற்றுறாங்க, அதுக்கான ஒர்க்கை பண்ணுறாங்க. ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் த்ரூ கம்யூனிட்டி பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளை இன்வால்வ் பண்ணி கம்யூனிட்டி பேஸ்டு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னா டூரிசம், எக்கோ டூரிசம் கொண்டு வராங்க, சோஷியல் ஃபாரஸ்ட்ரி கொண்டு வராங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் கொண்டு வராங்க, கண்ட்ரோல்டு கிரேசிங் கொண்டு வராங்க. அந்த மாதிரி அந்த லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளோட சேர்ந்து இன்வால்வ் ஆகி இந்த மாதிரியான ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை வந்து கொண்டு வராங்க என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக. கன்சாலிடேட்டிங் இட்ஸ் ஆப்ரேஷன் இன் கேம்பியா, லிபியா அண்ட் சியர் லியோன் while advocating regions specific approach in addressing environmental problems in West Africa. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வெஸ்ட் ஆஃப்ரிக்காவையும் அதை சுற்றி இருக்கிற இடங்களையும் வந்து என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான ஒர்க்கை தான் மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3மே ரொம்ப சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். க்ரீன் பீஸும் IUCN தான் கொஞ்சம் லென்த்தியராக இருக்கும். ஸோ வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWF, வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இஸ் அன் இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் இன் 1961. 29th April 1961லேயே ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஃபார்மலி நேம்ட் அஸ் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் விச் ஸ்டில் ரிமைன்ஸ் இட்ஸ் அஃபிஷியல் நேம் இன் கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் கனடாலையும் இப்போவும் வந்து இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். வேர்ல்டு வைடு ஃபண்ட் வந்து இப்போ நம்ம சொல்கிறது, பட் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நேம் வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். இன்னும் கனடாலையும் அமெரிக்காலையும் இந்த நேம் தான் இருக்குது. இன் இந்தியா இட்ஸ் பிரான்ச் WWF இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1969. ஸோ 61ல இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து 1969ல் வந்திருக்கு. இட் இஸ் டெடிகேட்டட் டு கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா. அதாவது அனிமல்ஸோட வாழ்விடங்களை, நேச்சுரல் ஹேபிடேட்டை கன்சர்வ் பண்ணுறது வந்து இவங்களுடைய மெயின் எய்மாக இருந்திருக்கு. WWF India is the largest and one of the most experienced conservation organization in the country. ஸோ நம்ம கண்ட்ரியில் நம்ம பார்த்த நிறைய என்ஜிஓஸில், இந்தியாவில் இருக்கிற நிறைய என்ஜிஓஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அஸ்ஸாம், பாம்பே, இந்த மாதிரி, அதில் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் வந்து WWF தான். த செக்ரட்டரியேட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் நியூ டெல்லி. இதனுடைய மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் 27 இண்டிபெண்டன்ட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். இதோட பர்டிகுலர் WWFக்கு வந்து 27 நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல் த பிரான்ச்சஸ் ஆர் கோஆர்டினேட்டட் பை WWF International, whose headquarters in Gland in Switzerland. ஸ்விட்சர்லாந்து தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல 27 இடங்களில் வந்து நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ரன் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து நியூ டெல்லியிலேருந்து ரன் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த WWF அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இவங்க எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் ஹேபிடேட் ஆஃப் அனிமல்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக. 5 broad programs of WWF India mission. இந்தியாவில் அவங்க ஒரு ப்ராட் ப்ரோக்ராம்ஸ், 5 மேஜர் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஸ்டோரிங் டெக்னாலஜிக்கல் பேலன்ஸ், கன்சர்விங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ensuring sustainable use of natural resources, minimizing pollution and wasteful consumptions, promoting sustainable lifestyle.
ஸோ ப்ரமோட்டிங் இந்தியாஸ் எக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி, எக்கலாஜியை பாதுகாக்கிற வகையில் அதனுடைய டெக்னாலஜிக்கல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ், வேறு ஸ்பீஷியஸ், ஃப்ளோரா, ஃபானா, பிளான்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் படித்தோம் இல்லையா, அதை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க. சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சஸ்டைனபிளாக எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய வகையில் யூசேஜ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. பொல்யூஷனையும் வேஸ்ட்ஃபுல் கன்சப்ஷனையும் மினிமைஸ் பண்ணுறாங்க. சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு வராங்க. இதுதான் வந்து ப்ராட் ப்ராஜெக்ட்ஸாக இந்தியாவில் வந்து இவங்க பண்ணினது. இது மட்டும் இல்லாமல் கீ என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைகர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் வெட்லேண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ரிவர் டால்ஃபின் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம், டால்ஃபின் ஃபிஷஸ் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ், வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங், வைல்ட் லைஃபை வந்து கமர்ஷியலாக சேல் பண்ணுறாங்களா, ட்ரேட் பண்ணுறாங்க, அதை வந்து மானிட்டர் பண்ணி கம்மி பண்ணுறாங்க. அண்ட் மேனேஜிங் அண்ட் மானிட்டரிங் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்டல் லா, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், என்விரான்மெண்டல் லா, ஃபாரஸ்ட், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கான என்ன தேவைகளோ அதை வந்து பூர்த்தி செய்கிறாங்க. இதெல்லாம் தான் இவங்களுடைய கீ என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் இந்தியாவில் இவங்க மேற்கொண்ட ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல், CI. Conservation International is an American non-profit environmental organization established by Spencer Beebe and Peter Seligman in 1987 with headquarters Arlington, Virginia, USA. இது வந்து 1987ல கொண்டு வந்திருக்காங்க. USAல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ். அதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, protect nature as a source of food, fresh water, livelihoods under stable climate. நேச்சர் வந்து ஃபுட்டோட மெயின் சோர்ஸ் வந்து நேச்சர் தான், வாட்டரோட மெயின் சோர்ஸ் வந்து நேச்சர் தான். அதே மாதிரி லைவ்லிஹுட் நல்லா இருக்கணும்னா நல்ல ஒரு ஸ்டேபிள் கிளைமேட் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து இவங்களுடைய மெயின் மோட்டிவாக இருந்தது. நேச்சரை பாதுகாக்கணும், ஏன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் நேச்சர்லேருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து the aim of CI is to analyze the problem most dangerous or harmful to the nature and build foundation dedicated to solve these issues on global scale. என்ன ஒரு இஷ்யூஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக, ரொம்ப ஹசார்டஸாக நேச்சருக்கு இருக்கோ, நேச்சர் இயற்கையை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஆபத்தான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது குளோபல் ஸ்கேல் அப்படின்னா வேர்ல்டு வைடில் அந்த பிரச்சனைகளை எடுத்து சால்வ் பண்ணுறது தான் இவங்களோட எய்மாக இருந்தது. திஸ் ஆர்கனைசேஷன் டிடெக்ட் த ப்ராப்ளம் மோஸ்ட் ரிட்டர்னிங் டு நேச்சர். ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேச்சருக்கு என்ன ப்ராப்ளம் வந்து இருக்கோ அதை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. prevents the industry side of world from being detrimental to nature. Industries வந்து நேச்சருக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. ensures the knowledge the institution has acquired over its 25 years shared with government. இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணி என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. establishes policies within these countries that serve as a great benefit to people and nature. கண்ட்ரீஸ்குள்ளே இந்த சிஐ வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணுதோ அந்த கண்ட்ரீஸில் வந்து கைட்லைன்ஸ், பாலிசிஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா பீப்புளையும் நேச்சரையும் காப்பாற்றுறதுக்காக. இன் 2008 this organization leadership believed that CI focus on biodiversity conservation of inadequate to protect nature and those who depend on it. So 2008 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒர்க், இந்த சிஐ ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இல்லை, ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னடிக்வேட்டாக இருக்குது, நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வருது, அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ் அ ரிசல்ட் இந்த சிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான வேலைகளை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் செக்யூரிட்டி, ஹெல்த், ஃபுட் செக்யூரிட்டி, பயோடைவர்சிட்டி அண்ட் கல்ச்சரல் சர்வீசஸ். ஸோ நம்ம பண்ணக்கூடிய வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்தலை அப்படிங்கிறதுனால இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் பீஸ். நான் சொன்ன மாதிரி க்ரீன் பீஸ் அண்ட் IUCN கொஞ்சம் லென்த்தியராக இருக்கும். க்ரீன் பீஸ் இஸ் அன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இன்டர்நேஷனல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் இன் அமெரிக்கா இன் 1971. இதுவுமே வந்து அமெரிக்காவில் 1971 உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான். அட் ப்ரெசென்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் வித் ஆம்ஸ்டர்டாம் ஆஃப் நெதர்லாண்ட் அஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இட்ஸ் எய்ம் அட் ப்ரொவைடிங் என்விரான்மெண்டல் அவேர்னஸ். இப்போ வந்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆம்ஸ்டர்டாமில் இருக்குது, நெதர்லாண்டில். இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கேம்பெயினிங் ஆர்கனைசேஷன் அட்ரஸிங் தி என்விரான்மெண்டல் அப்யூஸ் த்ரூ டைரக்ட் நான் வயலண்ட் கன்ஃபர்டேஷன்ஸ் வித் கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் கம்பெனிஸ். டைரக்டாக வயலன்ஸ் இல்லாமல் நான் வயலண்ட்டாக இவங்களோட இஷ்யூஸை வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் கம்பெனிஸ் கேம்பெயின் பண்ணி என்விரான்மெண்டல் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. It explores the global environmental problems and then provides solution for healthy environment. Global level, world wide வந்துட்டு environmental issues என்ன இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. It does not accept funds from government or from commercial firms. It depends mainly on the voluntary contribution of individual grants from charitable foundations. So இவங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபண்டையும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இந்த க்ரீன் பீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபண்டையோ இல்லை கமர்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபண்டிங் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டெட் இண்டிவிஜுவல்ஸ் யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணாலோ இல்லைனா சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து டொனேஷன்ஸாக வந்தாலும் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வகையாக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ மிஷன் ஆஃப் Greenpeace என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா climate change ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் climate change, protect ancient forest, save the oceans, stop whaling, say no to genetic engineering, stop the nuclear threat, eliminate toxic chemicals, encourage sustainable trade. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து Greenpeace வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மிஷன் ஆஃப் Greenpeace இதனுடைய நோட்ஸ் வந்து பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 2 or 3 லைன்ஸ் நான் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப்ல. இங்கே வந்து நான் ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் ஸ்டாப் பண்ணணும். நம்ம அட்வர்ஸ் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணுறதுல ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்ஷியன்ட் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓஷன்ஸ் வந்து நிறைய பொல்யூட் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ணுறாங்க, அதை சேவ் பண்ணுறாங்க. வேல்ஸ் ஓஷனில் வந்து வேல் வந்து கில் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா ஜீன் மியூட்டேஷன் மூலியமாக ஸ்பீஷஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசஸ் வந்து மாற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நோ சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா என்விரான்மெண்ட் பாதிப்படையும் அப்படிங்கிறதுக்காக. டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் கலக்கிறத தடுக்கிறாங்க. அண்ட் சஸ்டைனபிள் ட்ரேட்க்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுடைய மிஷனாக இருக்குது. இது ஹெட்டிங் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பிடிஎஃப்ல இருக்குது. மேஜர் அச்சீவ்மெண்ட் இவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆன் டாக்ஸிக் வேஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டு லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி தான் இன்னும் டெவலப் ஆகாத கண்ட்ரிஸ்க்கு வந்து டாக்ஸிக் வேஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பேன் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வேல்ஸ் வந்து பைசாக்காக வேலை வந்து கொன்று, அதாவது திமிங்கலம் அதை வந்து கொல்றது, அதை வந்து ட்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் ப்ரொவைடிங் ஃபார் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு ஃபிஷரியிலேருந்து யுனைடெட் நேஷன்லேருந்து வேர்ல்டு ஃபிஷரிக்காக பெட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சதர்ன் ஓஷன் வந்து வேல் சாங்சுரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சதர்ன் ஓஷன்ஸில் வந்துட்டு வேல் சாங்சுரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. 50-year மொரட்டோரியம் ஆஃப் மினரல் எக்ஸ்ப்ளோஷன் இன் அண்டார்டிகா. மினரல் எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை வந்து தடுத்திருக்காங்க. அண்ட் பேன் ஆன் டம்பிங் த சீ வித் ரேடியோ ஆக்டிவ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். சீல வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டும் ரேடியோ ஆக்டிவும் டம்ப் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. ஹை சீ லார்ஜ் ஸ்கேல் ட்ரிஃப்ட் நெட் ஃபிஷிங்னு சொல்லக்கூடிய அந்த லார்ஜ் ஸ்கேல் ஃபிஷிங்கை வந்துட்டு அவங்க வந்து தடுத்திருக்காங்க. அண்ட் பேன் ஆன் த நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணுறது வந்து Greenpeace வந்து தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து IUCN, தட் இஸ் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஃப்ளோரா அண்ட் ஃபானா பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதனுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் மெயினாக இவங்களுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் ஸ்பீஷியஸ் அலர்ட் கொடுக்குறது தான். எந்தெந்த ஸ்பீஷிஸ் வந்து டேஞ்சரில் இருக்குது, எது வந்து எக்ஸ்டென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வந்து கொடுக்குறது இந்த IUCNோட ஒர்க்குங்கிற சில நோட்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ IUCN வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃப்ரான்ஸ் இன் October 1948. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அதே மாதிரி கிளாண்ட் அண்ட் சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. and previously called the International Union for Protection of Nature, அதுக்கப்புறம் World Wide Fund for Nature, அப்புறம் World Conservation Union, இப்படி மாறி மாறி வந்துட்டே இருந்தது. and its full legal name is now International Union for Conservation of Nature and Natural Resources. இதனுடைய உண்மையான லீகல் ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா International Union for Conservation of Nature and Natural Resources. நேச்சரையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் பாதுகாக்கிறது தான். இதை வந்து ஷார்ட்டாக நம்ம IUCN அப்படின்னு சொல்கிறோம். Function of IUCN is working in the field of nature conservation and sustainable use of natural resources. நேச்சரை பாதுகாக்கிறதுக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறதுக்கும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க என்ன மாதிரியான வேலை பண்ணுறாங்க? டேட்டா கேதர் பண்ணுறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச்சஸ் பண்ணுறாங்க, ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அட்வொகேசி, அதை பற்றின லீகல் இஷ்யூஸ், அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறாங்க. அதுக்கு பற்றின எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ணுறாங்க. நேச்சர் பற்றியும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றியும். இதுதான் வந்து இவங்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. இவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா, IUCN mission is to influence and encourage and assist societies throughout the world to conserve nature and ensure that any use of natural resources is equitable. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் வந்து சொசைட்டிஸ் த்ரூஅவுட் தி வேர்ல்டு, எல்லா சொசைட்டிக்குமே வந்து நேச்சரை கன்சர்வ் பண்ணுறதுக்கான அவேர்னஸையும் அதை பற்றின ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் என்கரேஜ் பண்ணுறதும், நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து ஈக்விட்டபிளாக எல்லாருக்கும் வர மாதிரி யூஸ் பண்ணுறதையும் வந்து சொல்கிறது தான் இவங்களுடைய மெயின் எய்மாக இருக்குது. Over the past decades, IUCN has widened its focus beyond the conservation ecology and now incorporates issues related to gender equality, poverty alleviation and sustainable business in its project. So first வந்து இவங்க நேச்சர், நேச்சுரல் ப்ராசஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் வைடனாக போயிட்டு பாவர்ட்டி பற்றி பேசுறது, அதை பற்றி இஷ்யூஸ் கொண்டு வரது, ரிசால்வ் பண்ணுறது, அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டியில் இருக்கிற இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
nature and activities of IUCN. IUCN activities எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, unlike other NGOs, IUCN does not itself aim to mobilize the public in support of nature conservation. It tries to influence the actions of government, businesses and other stakeholders by providing information and advice on through lobbying the partnerships. நிறைய NGOs என்ன பண்ணுவாங்கன்னா, local communities கேதர் பண்ணி அவங்க கூட போயிட்டு ஒர்க் பண்ணி ஃபாரஸ்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் JFMனு ஒன்று இருக்குது, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். அவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னா, வில்லேஜஸாக போயிட்டு அங்கே இருக்க லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளை ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறது தான் பண்ணுவாங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் லோக்கல் பீப்புளோட சேர்ந்து தான் வந்துட்டு பப்ளிக்கை இன்வால்வ் பண்ணி பண்ணுறாங்க. பட் இந்த IUCN வந்து பப்ளிக்கோட டேரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் லெவலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீஷஸ்லாம் வந்து எக்ஸ்டென்ட் ஆகுது, இந்த ஸ்பீஷஸ்லாம் வந்து என்டேஞ்சரில் இருக்குது, இதை வந்து இப்படி பாதுகாக்கணும், இதை வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு, கார்பரேட்ஸ்க்கு, அப்புறமா பிஸ்னஸ்க்கு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இவங்களை எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஆக்ஷனில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த IUCNோட மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்குது. The organization is best known to the wider public for compiling and publishing IUCN Red List of Threatened Species. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ளிக்கு வைடராக நம்ம தெரிஞ்சது IUCN என்ன அப்படின்னா, நமக்கு ரெட் லிஸ்ட் கொடுக்குறோம். அதாவது த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ், இதெல்லாம் வந்து அழிய போகிற உயிரினங்கள், இதெல்லாம் வந்து அழிந்து கொண்டு இருக்கிற உயிரினங்கள், இந்த என்டேஞ்சர்ட், எக்ஸ்டிங்க்ட், இதெல்லாம் இந்த நம்பரில் இருக்குது. இப்படியான ஒரு ரெட் லிஸ்ட்டை வந்து கொடுக்குறது தான் இவங்களுடைய மெயின் ஒர்க்காக இருந்திருக்கு. விச் அசஸ் தி கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் வேர்ல்டு வைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஸ்பீஷஸ்லாம் அழியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க கவர்மெண்ட். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அங்கே யார் ஒர்க் பண்ணுறா, என்ன ஹைராக்கியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, IUCN has a membership of over 1400 governmental and non-governmental organizations. So IUCNக்கு டோட்டலாக எவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, 1400 governmental and non-governmental organizations இருக்குது. 16,000 scientists and experts participate in the work of IUCN on voluntary basis. Voluntary-ஆ IUCNல வந்து 16,000 experts வந்து ஒர்க் பண்ணுறாங்க. Its organization structure has 3 components: member organization, 6 scientific commission and secretariat. So 3 components-ஆ ஒர்க் பண்ணுறாங்க: members, scientific commission and secretariat-ல. 2014 there were 56 national committees and 7 regional committee. It employs 1000 full-time staffs in more than 60 countries. So இந்த IUCN வந்து more than 60 countries work பண்ணிட்டு இருக்காங்க. 56 national committees, 7 regional committees இருக்கு. அங்க 1000 staffs வந்து full time work பண்றாங்க. From 1991 it publishes a journal called Caring for Earth jointly with United Nations Environment Program and Worldwide Fund for Nature. இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனோடையும் சேர்ந்து 1991ல Caring for Earth அப்படின்னு ஒரு ஜர்னல் வந்து இவங்க பப்ளிஷ் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. IUCN work on the basis of 4-year programs determined by General Conference of Membership. The 3 thrust areas identified by work program are, அதாவது 4-year program ஒன்று வந்து பேசிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வேல்யூவிங் அண்ட் கன்சர்விங் நேச்சர், எஃபெக்டிவ் அண்ட் ஈக்விட்டபிள் கவர்னன்ஸ் ஆஃப் நேச்சர் யூஸ், டிப்ளாயிங் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் டு குளோபல் சேலஞ்சஸ் இன் கிளைமேட், ஃபுட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நேச்சர் எப்படி கன்சர்வ் பண்ணணும், எப்படி வேல்யூ பண்ணணும், எப்படி நேச்சரோட யூஸை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், நேச்சரை வந்து டிப்ளாய் பண்ணாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த 3 விஷயங்களில் தான் வந்துட்டு ஒரு 4 years ப்ரோக்ராமாக வந்துட்டு இவங்க டிட்டர்மைன் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக IUCN பற்றின விஷயங்கள். So to conclude, environmental NGOs plays a vital role in safeguarding our planet. They are global friends working together to protect nature, forest, ocean and animals. Their efforts shape debates, develop commitments and enforce policies. So let's cheer them on, support their mission for greener and healthier earth. ஸோ நம்ம இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் NGOs வந்து பார்த்துருக்கோம், ஒரு 5 NGOs பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கான கம்ப்ளீட் PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கு, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஹெட்டிங்ஸ் மாத்திரம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து இந்த லிங்க்கில் இருக்கும். ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் Unit 4 என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் Unit 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.